வணக்கம். நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்எஸ்டிசியில் தேர்ட் பார்ட்டு தொழில்முறை திறனறிவு இதில் உள்ள 30 கொஷின் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. சிவப்பு விளக்கு ஒளிரும் போது வாகனத்தை நிறுத்தி பச்சை விளக்கு ஒளிரும் வரை காத்திருக்க வேண்டும். அம்மீட்டர் என்பது மின்சாரத்தை அளக்க பயன்படுகிறது. கனரக வாகனங்களில் எவ்வரிசையில் எரிபொருள் ஸ்ப்ரே செய்யப்படுகிறது அப்படின்னா 1, 4, 2, 6, 3, 5. கனரக வாகனங்களில் எந்த மின் அமைப்பு பயன்படுத்தப்படுகிறதுனா 24 வோல்ட். கியர் பாக்ஸ் ஆயில் ஒவ்வொரு எத்தனை கிலோமீட்டர் அளவிலும் மாற்ற வேண்டும்னு கேட்டிருக்காங்க. 1,20,000 கிலோமீட்டர். பேட்டரி முழு சார்ஜ் நிலையில் இருக்கும்போது அதன் அடர்த்தி எண் கேட்டிருக்காங்க 1260. கனரக வாகனங்களில் எந்த கிரேட் என்ஜின் ஆயில் உபயோகப்படுத்தப்படுகிறதுனா 15 வோல்ட் 40. பின் சக்கரங்களுக்கு எவ்வளவு டிஃபரன்ஷியல் சக்தி எவ்வளவு திருப்பி விடப்படுகிறதுனா 90 டிகிரி. பேருந்துகளில் பயன்படுத்தப்படும் டயரின் அளவு எதுனா 9x20 இல்லாட்டி 10x20. ரேடியல் டயர்களில் எந்த இழை உபயோகப்படுத்தப்படுதுன்னா உலோகத்தாலான மெல்லிய இழைகள். வளைவுகளில் வாகனம் திரும்ப நேர்ச்சாலையை விட அதிக டேஷ் தேவைப்படுகிறது அகலம். கட்டி இழுக்கும் வாகனத்தின் பின்பக்கத்திற்கும் கட்டி இழுக்கப்படும் வாகனத்தின் முன்பக்கத்திற்கும் இடையே எத்தனை மீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும் அப்படின்னா 5 மீட்டர். கீழ்கண்ட நெடுஞ்சாலைகள் எது மாநிலங்களின் தலைநகரங்களை இணைக்கும் அப்படின்னா தேசிய நெடுஞ்சாலைகள். என்ஜினிலிருந்து உருவாகும் சக்தியை பின் சக்கரங்களுக்கு கடத்தும் அமைப்பு சக்தி கடத்தும் அமைப்பு. கியர் பாக்ஸிலிருந்து வரும் இயந்திர சக்தியை அச்சுக்கு எடுத்து செல்வது எது அப்படின்னா ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட். கீழ்காணும் போக்குவரத்து சின்னம் உணர்த்தும் பொருள். வாகனங்கள் நிறுத்தி வைக்க தடை. ஓட்டுநர் ஊர்வலம் அல்லது அணிவகுப்பு போகும்போது அதனை அணுகியோ அல்லது கடந்து செல்ல நேரிட்டால் வாகனத்தை கீழ் குறிப்பிட்ட எந்த வேகத்திற்கும் மேற்படாமல் ஓட்ட வேண்டும் அப்படின்னா 25 கிலோமீட்டருக்கு வேகத்திற்கும் மேற்படாமல். கீழ்காணும் எந்த பிரிவின் கீழ் குடிபோதையில் வாகனம் ஓட்ட தடை உள்ளதுன்னா பிரிவு 185. ஸ்டியரிங் அமைப்பு வாகனத்தை டேஷ் ஏதுவாக வாகனத்தில் பொருத்தப்பட்டுள்ளன திருப்புவதற்கும் நேர்படுத்தி செல்வதற்கும். கீழ்கண்ட எவை பெட்ரோல் காற்றில் கலந்து கலவை எறிவதற்கு தேவையான மின்பொருட்களை தருகின்றன ஸ்பார்க் பிளக். வாகனம் உருள்வதற்கு தேவையான இயந்திர சக்தி ரியர் ஆக்சில் அசம்பிளில் உள்ள எந்த மூல பின்சக்கரங்களுக்கு எடுத்து செல்லப்படுகிறதுனா எதன் மூலம் பின்சக்கரங்களுக்கு எடுத்து செல்லப்படுகிறது டிஃப்ரென்ஷியல். டீசலை ஃபயரிங் ஆர்டர் வரிசைப்படி இன்ஜெக்டர்களுக்கு பிரித்து கொடுப்பது ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப். தமிழ்நாடு மோட்டார் வாகன விதி 405A என்பது எதனை குறிக்கிறதுனா கண்கூசும் முகப்பு விளக்கிற்கு தடை. ஒரு வண்டியின் இருசு சம்பந்தப்பட்ட வரையில் இருசில் மாட்டப்பட்டிருக்கும் பல்வேறு சக்கரங்களிலிருந்து வண்டி நிற்கும் தரைமட்டத்திற்கும் இயங்கும் மொத்த எடை எது? இருசின் எடை. ஓட்டுநரின் முதற் கடமை என்ன? மோட்டார் வாகன சட்ட விதிகளை அனுசரித்து பாதுகாப்புடன் ஓட்டுதல். திடீரென பிரேக் பிடிக்கவில்லை என்றால் விபத்துகளை எவ்வாறு தவிர்ப்பது? கீழ் கியர் மாற்றம் செய்து வாகனத்தை நிறுத்தவும். கனரக வாகனத்தின் மொத்த எடை குறைந்தது எவ்வளவு இருக்க வேண்டும்னா 12,000 கிலோ. திரவ எரிபொருள் என்பது மேலே உள்ள அனைத்தும். எந்த போக்குவரத்துக்கு நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கிறதுனா சாலை போக்குவரத்து தான். வாகனங்களின் பின்காட்சி ஆடியாக பயன்படுத்தப்படும் ஆடி குவியாடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க.